قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية إليكم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய ஷர்புத்தீன் ஹஜ்ரத் அவர்களால் துவங்கப்பட்ட மனாருத் தய்யிபாத் பட்டமளிப்பு விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர், எங்களை எல்லாம் உருவாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய அப்துல் மாலிக் ரஷாதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் மிக அற்புதமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற, உண்மை நிலவரம் என்னன்னு சொன்னாக்கா, ஹஜ்ரத்துக்கு நாங்கள் எல்லாம் ஓதுகிற காலத்தில் இருந்தே விசிறிகள். அற்புதமான கருத்துக்களை எழுத்து வடிவத்திலும் சொல் வடிவத்திலும் ஆளுமையோடு சொல்லுகிற, எழுத்தும் பேச்சும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற ஆலிம் பெருந்தகைகள் தமிழகத்திலேயே ஒரு 3-4 பேர் தான். ஓஎம் ஹஜ்ரத் எழுத்து நல்லா இருக்கும், பேச்சு நல்லா இருக்கும். இந்த இரண்டுமே நன்றாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 2-3 பேர். அதிலே புதுக்கோட்டையின் ஆளுமையாய் திகழக்கூடிய கண்ணியத்திற்குரிய அப்துல் ஜப்பார் ஃபாசில் பாக்கவி ஹஜ்ரத், எங்களுடைய ரோல் மாடல் ஹஜ்ரத் அவர்களுக்கும் நிறைய புத்தகங்கள். யார் அவர்? ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும். எத்தனை கிளைகள், எத்தனை பிரிவுகள், 73 உம்மத்தாக இந்த உம்மத் பிரிக்கப்படும் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த 73 பேர் யார் யார் நமக்கு ஒரு ஆளும் தெரியாது. ஆனா அற்புதமாக எழுதப்பட்ட நூல். இது போன்ற யஹ்யாவுக்கு தமிழில் விளக்கம் எழுதுவது என்றாலே அதற்கு தனி ஒரு மூளை வேண்டும். அதையெல்லாம் இந்த தமிழ் உலகத்திற்கு கொடுத்து விட்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா இந்த உம்மத்துக்கு அந்த பெருமையே என்ன தெரியல. தமிழகம் தூக்கி கொண்டாட வேண்டியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தந்தருள்வானாக. ஹஜ்ரத் அவர்களுக்கு எனக்கு பின்னால் அழகாக உரை நிகழ்த்த இருக்கிற பாதத்திற்குரிய நண்பர், தூத்துக்குடி மதரசாவினுடைய முதல்வர் ஆஷிக் நூரானியினுடைய மாமனார் கண்ணியத்திற்குரிய இம்தாதுல்லா ஃபாசில் பாக்கவி, அவரும் ஒரு சிறந்த ஆளுமை. ஓதுற காலத்திலேயே செக்ரட்டரியாக இருந்தவர். கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் அவர்களுக்கும், நெறியாளராய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முபாரக் ஹஜ்ரத் அவர்கள் தாராபுரத்திற்கு கிடைத்த சொத்து. அஸ்ட்ரானமிக் வானவியலை பற்றி தமிழகத்திலே பாடம் நடத்துவது சில பேர் தான். அதை அழகாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்களுக்கும் இது எல்லாம் தாண்டி என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆசிக்கு சின்ன பையன் தான் அவரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹஜ்ரத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். நிஸ்வான் மதரசா இவ்வளவு ஆலிம்களை கொண்டு நடத்தப்படுவது என்பது நான் பார்த்த முதல் பார்வை. உழவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்தருள்வானாக. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செக்ரட்டரி அவர் உட்கார்ந்திருக்கிறார் அமைதியாக, நௌஷாத் அலி. வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், எல்லா பேரையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பட்டம் வாங்குகிற பெண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. சொல்லுகிற போதே அரை மணி நேரம் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஒரு 3 மணி நேரம் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லையா? இங்க வயிறு குடலெல்லாம் பற்றி எரிகிறது. எப்படா சீக்கிரம் முடியும் சாப்பிடணும்னு. எனக்கு பின்னால் 2 பேச்சாளர்கள் வேறு இருக்கிறார்கள். அதனால பயந்திர வேணாம், 12:50க்கு முடிச்சுக்குவேங்கிற உத்தரவாதத்தோடு உங்களிடத்திலே சில செய்திகளை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிஸ்வான் அது குறித்து எல்லா செய்திகளையும் அதில் சொல்லிட்டாங்க.
இங்கு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, இங்கு போதிக்கப்படுகிற விஷயங்கள் எல்லாம் காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ரும் திலாவத்தும் தான் இங்கு நடக்கிறது. இது இருந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அல்லாஹ் என்ற வார்த்தையின் பவர் இந்த உம்மத்து என்ன விளங்கவே இல்லை. அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் இத்தனை கோடி மக்கள், ஏறத்தாழ 700 கோடி மக்கள் இருக்கிறார்களே, யாராவது ஒரு ஆள் தனக்கு அல்லாஹ்னு பேர் வச்சுக்கலாம்ல? அதிலிருந்து தன் பெயரை மற்றவர்கள் வைக்காமல் பாதுகாத்து வருகிறாங்க. இதுவரைக்கும் யாராவது அல்லாஹ்னு பேர் வச்சிருக்கிறாங்களா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். காபத்துல்லா பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த சாத்தாங்குளத்தினுடைய முத்தவள்ளிக்கு பேர் காபத்துல்லா. ஒரு நாள் விழாவுக்கு போகும்போது அவர் பேர் காபத்துல்லா. அப்ப செக்ரட்டரி ரசூலுல்லாஹ்வான்னு கேட்டோம், பேசாம இருந்துகிட்டாரு. அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய பெயரை தனக்கு மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வைக்காமல் பாதுகாத்து வருகிறாங்க அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்ற பெயரின் ஆளுமை என்ன தெரியுமா? தாசூர் பெருமானார் தாத்துர்ரிகா போர்க்களத்திற்கு செல்லுகிற போது வாளை மாட்டி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரி 1000 வீரர்களுக்கு சமமான எதிரி வாளை எடுத்து பெருமானாரினுடைய நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். நிராயுதபாணி நபிகள் பெருமானார், கையிலே வாள் இருக்கிறது, பெருமானாரின் கழுத்தை எடுக்க முடியும். உன்னை யார் காப்பாற்றுவார்? முஹம்மதே, உம்மை யார் காப்பாற்றுவார்? பெருமானார் சொன்ன ஒரே வார்த்தை தான், உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்றார்கள். அவன் உள்ளம் நடுங்கியது, தாசூரின் உள்ளம் நடுங்கியது. உள்ளம் நடுங்க கை ஆடி வாழ் கீழே விழுகிறது. பெருமானார் எடுத்துக்கொண்டார்கள். உம்மை யார் காப்பாற்றுவார்? அல்லாஹ் என்ற வார்த்தை எதிரியின் உள்ளத்தை நடுங்க செய்கிறது என்றால், காலையிலிருந்து மாலை வரை இந்த நிஸ்வானில் எத்தனை அல்லாஹ்கள் உபயோகிக்கப்படுகிறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கீஸ் ராணி வர்றதை பார்த்துட்டாங்க. 2000 மைலுக்கு அப்பால இருந்து சபால இருந்து வர்றதை பார்த்துட்டு, பில்கீஸ் ராணி வருவதை பார்த்துவிட்டு அந்த அம்மா சிம்மாசனத்தை கொண்டு வரணும்ட்டாங்க. அந்த அம்மா சிம்மாசனம் 2000 மைலுக்கு அங்கிட்டு இருக்க சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர முடியுமா? ராணியின் சிம்மாசனம் சும்மாவா? யார் எடுத்து வருவது? இஃப்ரீத் மினல் ஜின், ஜின்கள்லயே ரொம்ப பலசாலியான ஜின்னு ஒரு 6 மணி நேரத்தில் கொண்டு வர்றேன்னு நினைச்சான். அதெல்லாம் முடியாது, உடனே வேணும். அங்கிருந்து ஆசிப் இப்னு பர்கயா கண் சிமிட்டும் நேரத்தில் சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். அதன் விளக்க உரையில் எழுதுகிறார்கள், அவர் என்ன சொன்னால் எதனால் சிம்மாசனம் வந்தது? அவர் சொன்ன வார்த்தை இதுதான், அனைத்தையும் பூமியை புரட்டுகிற ஆளுமை படைத்த அல்லாஹுவே, அந்த சிம்மாசனம் எனக்கு வேண்டும். அல்லாஹ் என்றார், உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்றார். அல்லாஹ் பூமியை புரட்டினான், சிம்மாசனம் நின்றது. இதுதான் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹுவை அறிந்து கொள்ளுகிற அல்லாஹுவின் ஆளுமை, வல்லமை, உள்ளமை, ஆற்றல் இன்னைக்கு இது சமூகத்துக்கு ரொம்ப தேவை. இது இருந்தால் உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் வந்துட்டா ஈமான் ஸ்ட்ராங் ஆயிடும். ஈமான்டா என்னங்க? நம்ம சமுதாயத்துக்கு என்ன ஈமான்டாவே என்னன்னே தெரியாது. திருச்சியில தான் ஒரு பையன் எழுதியிருந்தான், காட்டில் பல வகையான மான்கள் வாழ்கிறது, கவரிமான், புள்ளிமான், அந்த மான், இந்த மான்லாம் எழுதிட்டு கடைசியில் எழுதியிருந்தான், ஈமான் என்பதும் ஒரு வகை மான், அதை அதிகம் ஈக்கள் மொய்த்துக் கொண்டே இருப்பதால் அதற்கு பேர் ஈமான் அப்படின்னு போட்டான். இப்ப நம்ம நிலவரம் அப்படித்தான் இருக்கு. மேல்தட்டு மக்கள், இன்னும் சொல்ல போனால் மஹல்லாவை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய பணக்காரர்களின் பிள்ளைகளுக்கு ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாது. அன்பிற்குரியவர்களை, இதை பற்றி வருங்கால தலைமுறைகளை பற்றி இந்த உம்மத் இன்னும் யோசிக்கவே இல்லை. இந்த நிஸ்வான் அவர்களுக்குள்ளும் ஈமானை புகுத்துவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறது. எல்லாத்துக்குள்ள ஈமான் போகணும். ஈமான் என்ன? இமாம் கஸ்ஸாலி அழகாக சொல்லுகிறார்கள். நான் பலமுறை சொன்னாலும் மீண்டும் சொல்லுகிறேன். இமாம் கஸ்ஸாலி கதாநாயகர்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அழகாக சொல்லுவார்கள், ஒரு அரசரிடத்திலே வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கிறது. அந்த வைரம் வைடூரியத்தை பாதுகாக்க ஒரு தங்கப்பெட்டி செஞ்சார். தங்கப்பெட்டியை யாராவது திருடிவிட்டால் அதை பாதுகாக்க ஒரு வெள்ளிப்பெட்டி, வெள்ளிப்பெட்டியை திருடிவிட்டால் அதை பாதுகாக்க செம்பு பெட்டி, செம்பு பெட்டியை திருடிவிட்டால் நம்மால் இரும்பு பெட்டியை விட மாட்டான்,
செம்பு பெட்டியை திருடி விட்டால் அதை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடிட்டார். திருடன் மண்ணை உடைத்தால் செம்பு பெட்டி கிடைத்துவிடும். அதை திறந்தால் வெள்ளிப்பெட்டி, அதை திறந்தால் தங்கப்பெட்டி, அதை திறந்தால் பொக்கிஷம் வைரம் வைடூரியம் கிடைத்துவிடும். அல்லாஹ் ஈமானை வைரமாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஈமான் இல்லாமல் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, தக்காத் இல்லை, ஹஜ் இல்லை. ஈமான் வைரம். அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக அல்லாஹ் ஃபர்லுகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை பாதுகாக்கிற வெள்ளிப்பெட்டியாக அல்லாஹ் வாஜிபுகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லாஹ் சுன்னத்துக்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அதை பாதுகாக்கிற மண் குப்பாவாக அல்லாஹ் முஸ்தஹபுகளை ஏற்படுத்தி திருடனாக இப்லீஸை உலாவரச் செய்திருக்கிறான். நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், முஸ்தஹபுகளை செய்யவில்லையா? இப்லீஸ் மண்ணை உடைத்து விட்டான் என்று பொருள். சுன்னத்துக்களை நிறைவேற்றவில்லையா? செம்பு பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா? வெள்ளிப்பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. கடமையான பரலுகளை நிறைவேற்றவில்லையா? தங்கப்பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈமான் எங்கே இருக்க போகிறது என்று கேட்கிறார்கள் இமாம் கந்தாலி. ஈமான் வைரத்திற்கு நிகரான ஈமானை நாம் கேட்காமலேயே ரப்பு கொடுத்திருக்கிறான். அந்த ஈமானை பாதுகாக்கிற வழிகளை தானும் பாதுகாத்து உம்மத்தின் ஈமான் பாதுகாக்கிற வழி சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தாவே தெரியும், ஆண்களை விட இபாதத்தில் கூடுதல் பெண்களிடத்தில் இருக்கிறது. ஆணின் இபாதத்தை விட, ஆணின் திலாவத்தை விட, ஆணின் செலவாத்தை விட, இல்லையா? இதுக்கெல்லாம் எது காரணம்னா இந்த நிஸ்பான்கள் காரணம். அன்பிற்குரியவர்களே, ஈமான் போதிக்கப்படுகிற இடம் இது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பெண்மணி தீனோடு குடும்பத்திற்குள் சென்றால் அந்த குடும்பத்தில் நிம்மதி நிலவும். உலகமே தேடிக்கொண்டிருப்பது நிம்மதியை. ஒரு பெரிய பணக்காரன் 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறான். தமிழகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன், HCL ஓனர், இல்லையா? பெரும் பணக்காரன். அவன்கிட்ட பேட்டி கேட்கும் போது சொல்றான், எது ஆசை எது பேராசைன்னு கேட்கிறார் ஒருத்தர் பேட்டியில. அதுக்கு அவன் சொன்னா, கல்யாணம் பண்றது ஆசை, கல்யாணத்துக்கு பின்னாடி நிம்மதியா வாழலாங்கிறது பேராசை. நடக்கவே நடக்காது. அவன் எவ்வளவு பெரிய ஆளு. அப்ப பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. இந்த நிலையில் தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நிம்மதியா இருக்கிறீங்கன்னு கையை தூக்க சொன்னா சிக்கலாயிடும். ஆனா அஜர்த்துமார்கள் எல்லாமே கை தூக்குவோம். எல்லாம் நாங்க நினைச்ச இடத்துல டவுன் பஸ்ல கொரட்டை விட்டு தூக்கிட்டு போவோம். டவுன் பஸ்ல அடுத்த இடத்துல தூக்க வரும். நிம்மதியை ரப்பு கொடுக்கிறான். காரணம், காலல்லா கால ரசூல் இருக்கிறது. ஒண்ணுமில்லை, அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழ்ந்தால் எல்லாம் நடக்கும் என்ற நிம்மதி. அமீன் ஐசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்றது உண்டு. பாலைவனத்தில் குத்திய ஓடிக்கிட்டே போனாங்களாம். திரும்பி வர்றதுக்கு வழி தெரியணுங்கிறதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி குத்திக்கிட்டே போறாங்க, வழி தெரியணும்னு போயிட்டு இருந்தா ஒரு இடத்துல டம் டம்னு சத்தம் கேட்குது. தோண்டி பார்த்தா ஒரு சின்ன குடம், அதுக்குள்ள தங்க காசு. நாம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் பெசன் நகரில் 4 இடத்த வாங்கி போட்டலாம், இல்லையா? பக்கத்துல ஊட்டி இருக்குது, ஒரு 5 ஏக்கரை வாங்கி போட்டுருவோம், சந்தோஷமா இருக்கலாம்னு இருப்போம். ஆனா அதனுடைய பணம் வந்தா என்ன செய்யும்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா கத்லா உர்ரி கைரி, உலகார பாவியே, நீ என்ன விட்டு வேற ஆளை பார்த்துக்கோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஒரு ஆள் வந்தான், நம்மள மாதிரி. பார்த்தா தங்க குடம், தங்க காசு. உடனே எடுத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ்னு எடுத்தான். எடுக்கும் போது இன்னொருத்தன் பார்த்துட்டான். மாப்பிள்ள நான் பார்த்துட்டேன்டான்னா. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே கூப்பிட்டுக்கிறோம். மாப்பிள்ள நான் பார்த்துட்டேன், உன்ன வேற வழி இல்ல, சரிடா ஆளுக்கு பாதி தங்க காசை வச்சுக்குவோம். தங்க காசு ஆளுக்கு பாதியா பிரிச்சாச்சு. பாங்கு பார்த்துட்டார் பக்கத்தில் இருக்கிறவர். இதுல எனக்கும் பங்கு இருக்குன்னார். சரி பிரச்சனை இல்லை விடு, தங்க காசை ஆளுக்கு பாதியா பிரிச்சாச்சு. பிரிச்சு முடிச்ச உடனே அப்ப குடம் யாருக்குன்னா, குடம் இருக்கிறது ஒண்ணுதான். குடம் முதல்ல பசியா இருக்கு, சாப்பாடு வாங்கிட்டு வா. நான் சாப்பாடு வாங்க சென்று விட்டால், உணவு வாங்க சென்று விட்டால் அந்த குடத்தை நீ எடுத்துட்டு ஆட்டை போட்டுருவா. வேணா வேணா, சரி விடுப்பா நானே போய் வாங்கிட்டு வர்றேன். போய் சாப்பாடு வாங்க போயிட்டான். வருவதற்குள் இவன் மூளை வேலை செய்கிறது. பக்கத்தில் இருக்கிற மரத்தினுடைய குச்சியை ஒடித்து கூர்மையாக்கி கொண்டான். அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்ச உடனே கீழே குனிஞ்சானோ என்னவோ ஒரே குத்து, ஆளை காலி பண்ணிட்டான். தங்க குடம்,
தங்க காசு முழுசு இவனுக்கு. கடுமையான பசி, உட்காந்து சாப்பிட்டான். சாப்பிட்டவன் இவனும் செத்து போயிட்டான். காரணம், வரும்போது அவன் விஷத்தை கலந்து கொண்டு வந்தான். தங்க குடமும் தங்க காசும் அப்படியே இருக்கிறது. 2 பேர் இறந்து கிடக்கிறார்கள். மாலை நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. பார்த்த உடனே, யா கத்லா, கொலகார பாவியே, அதுக்குள்ள 2 பேர்த்த போட்டியா? உலகம் இதுதான். காசு பணத்தால் நிம்மதி என்று உலகத்தில் யாரையும் நம்பி விடாதீர்கள். நம்மள்டையும் காசு பணம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒற்றுமை, சந்தோஷம், நிம்மதி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த அன்பு, பரஸ்பரம், காசு பணம் வந்ததற்கு பிறகு இருக்கிறதா? இருக்காது. இந்த ஒற்றுமை, நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் தருகிற வேலையை எதிர்பார்க்கும் என்றால் ஈமான். அதுதான் இங்கு போதிக்கப்படுகிறது. அப்ப இந்த பெண்கள் வீட்டுக்கு சென்றால் எல்லோரையும் இழுத்து ஒற்றுமைப்படுத்துகிற வேலையை செய்வார்கள். நிறைவாக நான் ஒன்றை சொல்லுவேன். அன்புக்குரியவர்களே, பிள்ளை வளர்ப்பு இன்றைக்கு பெரிய சோதனையாக இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகளை யாருமே வளர்க்கறது இல்லை, யாரும் தாலாட்டு பாடுறதில்லை, நல்ல கதைகளை நம்முடைய ஊர்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லுகிற தாய்மார்கள் இல்லாததால் எல்லாம் யானையும் நரியும் சிங்கமும் புலியும் கேம்ல வந்து கதை சொல்லுது. அதனால இந்த பிள்ளைகளுக்கு செல்போன் பிடித்து போனது. வீட்டில் இருக்கிற தாதிமாவும் நன்னிமாவும் பிடிக்கவில்லை. இப்படி ஒரு விசித்திரமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொன்னாக்கா இந்த செல்போன் தான். அதுல வர்ற சிங்கமும் புலியும் தான், கதை சொல்வது தான் பிடித்திருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் இங்கிருந்து செல்லுகிற தாய்மார்கள் சமூகத்தின் உள்ளங்களுக்குள் ஈமானிய வெளிச்சத்தை ஊட்ட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். ஆனா என்னன்னு சொன்னா துரதிஷ்டம், ஒண்ணுக்குமே ஆகாத கல்வி நிலையத்துக்கு கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு இருப்போம். எல்கேஜிக்கு எவ்வளவு கட்டிங்கன்னு முந்தானே ஒருத்தட்ட கேட்கும் போது, நான் ஊட்டியில சேர்த்திருக்கிறேன் 1.25 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கேன்னாரு. பிள்ளைய சேர்த்தாச்சா? இல்ல, பிள்ளைக்கு 2 வயசு, அடுத்த வருஷம் தான் சேர்க்கணும்னு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே 1.25 லட்சம் கட்டினா தான் ஊட்டி கார்வெண்ட்ல சேர்ப்பானுங்கிற. என்ன அதிசயம்! ஆனா உண்மையை சொல்லுகிற இந்த மதரசா எப்படி பாருங்க, எலும்பு கூடாயின்னு இருக்கிறது. இந்த தாராபுரம் மக்கள் அடுத்த ஜல்சா வருகிற போது, இது நம்முடைய மதரசா தானே, இது நம்முடைய மதரசா தானே, தீன் கொடுக்கிற இடம் தானே, நம்முடைய வீடு இப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்வோமா? எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணணும், அதை எப்படி உருவாக்கணும், செய்வோமா இல்லையா? இந்த வேலையை ஒரு சின்ன பையன் எடுத்து நடத்துறாரு. துணை நிற்க வேண்டும், நம்மால் முடிந்த துணை. அப்படி நாம நின்றா நம்ம கூட அல்லாஹ் நினைக்குவான். அல்லாஹ் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மதரசாவோடு, பள்ளிகளோடு, எந்த மதரசா பள்ளியா இருந்தாலும் சரி, அதோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா பின்னாடி அப்ப எங்க மதரசான்னு கேட்பாரு அவர். எல்லா மதரசாவோடும், எல்லா மதரசா ஒண்ணுதான். நல்ல நிலையை உருவாக்குவோம். இந்த மணாலிகளுக்கு, இந்த பட்டம் வாங்குகிற பெண்மணிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த மணாளர்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும். ஈருலகத்திலும் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து செழிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.